ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக இந்த உலகத்தில் நான் ஜீவராசிகளை படைச்சி வச்சுருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்து இந்த சாயப்பா எதுக்காக இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன் மனசு என்ன, உன் குணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்ததா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வரிசையாக நடக்கும்படி, விமரிசையாக நடக்கும்படி நான் அதிசயம் செய்வேன் என் செல்லமே. நீ பட்ட அவமானங்களை எல்லாம் நான் ஆயுதமாக மாற்றி உனக்கான வெகுமானத்தையும் உயர்வையும் கொடுப்பேன். நீ வடித்த கண்ணீரை எல்லாம் உனக்கு சக்தியாக மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். உன்னை புதைச்சாங்க, அவ்வளவுதான், நீ முடிஞ்சிட்ட, இனிமேல் உன்னால் முன்னேற முடியாதுன்னு நினச்சி பல பேர் உனக்கு எதிராக செஞ்ச வேலைகளையே உனக்கு சாதகமாக மாற்றி உன்னை வெற்றியாளனாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன் செல்லமே. நீ என்ன செய்யணும், எப்படி வாழணுன்றத நீ தான் தீர்மானமாக முடிவெடுக்கணும். முடிவு எடுத்த பிறகு உனக்கு எந்த தயக்கமோ பயமோ வேண்டாம். உன் செயல்களை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நீ போகும் பாதையில் எல்லாம் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக வருவேன். துணிச்சலோடு தைரியமாக நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்காத. கஷ்டத்தை பார்த்து இதை எப்படி அடுத்த முறை மீண்டும் கஷ்டப்படாமல் வாழ்க்கையை வாழணுன்றதை நீ கற்றுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் நான் கண்டிப்பாக நல்லதையே நடத்தி கொடுப்பேனே செல்லமே. நீ எதுக்கும் பயப்படாமல், எந்த விஷயத்திலும் உன்னை தாழ்வாக நினச்சிக்காம அமைதியோட தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த உலகத்தில் உன்னை நான் படைச்சது மற்றவங்க கூட போட்டி போட்டு பொறாமை போட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக அல்ல. உன் கூட நீயே போட்டி போடு. நேற்று நீ வாழ்ந்ததை விட இன்னைக்கு சிறப்பாக வாழணும். நேற்று உனக்கு கிடைச்சதை விட இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கணும். நேற்று நீ செஞ்ச முயற்சிகளை விட இன்னைக்கு அதிகமாக செய்யணும்னு நேற்று நீ வாழ்ந்த உன் கூடையே இன்னைக்கு போட்டி போட்டு நேற்றைய நாளை விட இன்றைய நாளை நீ சிறப்பாக வாழ முயற்சி செய். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. பயத்தை விட பெரிய சக்தி தைரியம்தான். நீ எப்போதும் தைரியத்தோடு இருக்கணும். என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தீன்னா இந்த சாயப்பாவும் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். நீ தனியாக இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ எப்போ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ எப்போ கண்கலங்கி அழுதாலும் நான் உன் கண்ணீரை தொடப்பேன். எதுக்கு எடுத்தாலும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்க பழக்கத்தை நிறுத்து. எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசி தைரியமாக அதை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கான வெற்றியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்கிறேன். நீ எதை நினச்சி பயப்படுறியோ அது எல்லாமே சரியாகும் என் செல்லமே. மற்றவங்கள போல வாழணும், மற்றவங்கள போல இருக்கணும் நீ நினச்சினா உன்னுடைய உண்மையான குணம் காணாமல் போயிடும். நீ உன்னையே இழந்து விடுவாய். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வேறு வேறு வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் தனியான பாதை, தனியான நேரம், தனித்தனியாக வெற்றியை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போது உன் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நமக்கு அப்படி வாழ்க்கை அமையலையே, தாமதமாகுதேன்னு யோசிக்காத. உனக்கு எப்போ எதை கொடுக்கணுமோ அப்போது என் அருள் மலையை உன் வாழ்க்கையில் பொழிய செய்வேனேன்னு செல்லமே. உனக்கான ஆசீர்வாதமும் சரியான நேரத்தில் மழையாக பொழிய தான் போகுது. எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல், யார் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காம நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் தாண்டி உன்னை உயரத்துக்கு கொண்டு போக நான் இருக்கேன். சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. காசு பணம் இல்லையே, வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் வேலையை பற்றி நீ கவலைப்படுறதும் குழப்பமடைவதும் எனக்கு தெரியுமே செல்லமே. உறவுகள் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப சுயநலக்காரவங்களா துரோகிகளாக இருக்காங்களேன்னு வருத்தப்படாத. உன் உடம்பு வேற அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. உடம்பு சோர்வு போகுது,
உடம்புல வலி அது இதுன்னு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குன்னு நீ கவலைப்படாதே என் செல்லமே. காசு, பணம், வேலை, உறவுகள், உடல் நலம்னு எது உனக்கு எதிராக இருந்தாலும் இந்த சாயப்பா உனக்கு ஆதரவாக இருந்து கண்டிப்பாக வெற்றி கதவை உனக்காக திறந்து வைப்பேன். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ அழுதாலும் நான் உன்னை தழுவி நிற்பேன். நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை எழுப்பி தூக்கி நிறுத்துவேன். உன் வாழ்க்கை எங்கேயும் பாதியிலேயே நின்று போக நான் விட்டுட மாட்டேன். நிச்சயமாக உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாராவது உனக்கு தீங்கு செய்ய நினச்சா அதை தாண்டி அவங்க கொடுக்கவிருந்த ஆபத்தை எல்லாம் நான் தடுத்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு தெரியாமலேயே நான் உன் பின்னால் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். உன்னை தொட முயன்ற தீமைகளும் உன்னை கடந்து செல்ல முடியாது என் செல்லமே. எந்த தீமையும் துன்ப துயரமும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த சாயப்பா நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. யார் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, யார் உனக்கு கவலையை கொடுத்தாங்களோ, அது எல்லாத்தையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வடித்த கண்ணீர் எல்லாம் இப்போது என் ஆசீர்வாதமாக மாறப்போகுது. என் திருப்பாதங்களை உன்னுடைய தலையில் வச்சு நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னை காயப்படுத்தின வலி உன்னுடைய வலிமையாக மாறட்டும் என நான் உத்தரவிடுகிறேன் என் தங்கமே. இருளாக இருந்த உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேர்ந்தெடுத்து தேடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் இருந்த தோல்விகள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியாக மாறப்போகுது. தனிமையிலிருந்து கஷ்டப்பட்ட உனக்கு துணையாக இருக்க நான் வந்துட்டேன். உனக்கு இருக்கிற சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையே உயர்வடையும். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ அனுபவிக்கிற இன்பம் துன்பம் எல்லாமே உன் தலைவிதியில் எழுதப்பட்ட விதமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. தலைவிதி எப்படி எழுதப்பட்டுச்சு? ஏற்கனவே நீ செஞ்ச செயல்களுக்கான கர்ம வினைகள் தான் நல்லது செஞ்சதுக்காக தலைவிதி நல்லதாகவும், தப்பு செஞ்சதுக்கான தண்டனையாக கர்ம வினைகளும் உனக்கு எழுதப்பட்டிருக்கு. விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி அமைக்க என்னால் முடியும் அல்லவா? நம்பிக்கையோட நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நீ பொறுமையோடு என்னை வணங்கும் போது நீ செய்த தவறுகளுக்கான தண்டனையாக கெட்ட கர்மாக்கள் உன்னை பாடாய்படுத்தும் போது இந்த சாயப்பா அதை சரி செஞ்சிருவேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அழகாக மகிழ்ச்சியாக வெற்றியாக பிரதிபலிக்கும். உன் விதியை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் எதிர்காலம், பணம், குடும்பம், உடல் நலம்னு எல்லாமே சேர்ந்து உன்னை பாடாப்படுத்தினாலும் உன்னை மகிழ்விக்க, உன்னை சந்தோஷப்படுத்த, உன்னை உயர்த்த, உனக்கு வெற்றியை தர இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா? நீ எதுக்காகவும் பயப்படாம ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொன்னினா அடுத்த நிமிஷமே உன் மனசில் நான் தைரியத்தை உண்டாக்குவேன். உன் வீட்டில் வாசல்ல உனக்காக பாதுகாப்பாக நான் வந்து நிற்பேன். இப்போது உன் மனசில் அமைதி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்களில் சரியாக தூக்கமும் இல்லாமல் கவலைகளால் நிரப்பி வச்சிருக்க. உன் மனசு எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன்னு கூறி அழுகிறது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தணும்னு உன்னை தேடி வந்தேன். நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் காரணமாக இந்த சாயப்பா உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லதான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன்னை நம்ப வச்சு ஏமாத்துனவங்க, உனக்கு துரோகம் செஞ்சவங்க இந்த பூமியில் இருக்காங்க. உன் நல்ல மனசை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உன்னையே பலவீனமாக மாற்றினவங்களும் இதே பூமியில் தான் இருக்காங்க. ஆனால் நீ மனசுடைஞ்சு போய் நிற்கிறாய் அல்லவா? நான் சொல்கிறத கேளு. தப்பு செஞ்சவங்களும் துரோகம் செஞ்சவங்களும் வாழ்க்கையில் நல்லா உயரும்போது, சந்தோஷமாக தலை நிமிர்ந்து வாழும்போது, தப்பே செய்யாத நல்லதையே நினச்ச உன் நல்ல மனசுக்கு நான் கஷ்டங்களையோ கவலைகளையோ கொடுக்க மாட்டேன். இதோ இத்தனை நாள் அமைதியாய் பொறுமையாய் இருந்ததின் பலமாக, அதற்கான பலனாக உனக்கான வெற்றியை கொடுக்க வந்துட்டேன். நீ தனியாக இல்லை என் தங்கமே. இந்த சாயப்பாவின் பாதுகாப்பில் நீ பத்திரமாகவே இருக்க.
நீ இகழ்ந்து போகணும், நீ கண்டிப்பாக கஷ்டப்படணும், உன்னை ஏளனமாக இழிவாக பேசணும்னு நினச்சவங்க இப்போது உன் உயர்வை பார்த்து மௌனமாக வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உன் துன்ப துயரங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. அநியாயம் செஞ்சவங்கெல்லாம் அதுக்குரிய பலனை அனுபவிக்க தான் போகிறாங்க. நல்லதையே செஞ்ச உனக்கு நான் நன்மைகளை அள்ளித்தரப்போகிறேன். உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் நீ உறுதியாக நில்லு. உன்னுடைய உழைப்பை நீ ஒருபோதும் கைவிடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க, உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க, உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி மனம் சோர்ந்து கவலையோடு இருக்கன்னு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அது அனைத்தையும் சரி செய்யும் விதமாகவே நான் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்த போகிறேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு நடக்கும்.